என் இனிய உறவுகளே, இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது தஞ்சாவூர் பெரிய கோயில் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பெருவுடையார் கோயில் பற்றிய தகவலை பார்ப்போம். இந்த காணொளி இரண்டாம் பகுதி. ஏற்கனவே இதே சேனலில் முதல் பகுதி காணொளி உள்ளது. அந்த காணொலியை பார்த்துவிட்டு இந்த காணொலியை பார்க்குமாறு தகவலை கேட்டுக்கொள்கிறேன். இத்திருக்கோயில் தஞ்சை மாவட்டத்தில் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. ஆயினும் இக்கோயில் கட்டிடங்கள் முழுவதும் கிரானைட் கற்களால் செய்யப்பட்டது என்று அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. எந்த ஒரு செங்கற்கள், சுண்ணாம்பு போன்ற பொருட்களை பயன்படுத்தாமல் இந்த கட்டிடம் கட்டப்பட்டு தன்னுடைய 1000 ஆண்டுகளை கடந்து, அதாவது 2010ஆம் ஆண்டோடு தன்னுடைய 1000வது பிறந்த நாளை கொண்டாடிய ஒரே ஒரு திருக்கோயில் எது என்றால் அது நம்முடைய தஞ்சாவூர் பெரிய கோயில் மட்டுமே என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இக்கட்டிடம் ஒரு வியக்கத்தக்க அறிவியலுக்கே சவால் கொடுக்கக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் ஒரு சிறப்பான தகவலாக பார்க்கப்படுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க இத்திருக்கோயில் கட்டியது சோழர் வம்சங்களின் மிக சிறந்த அரசரான திரு ராஜராஜ சோழன் என்பவரை குறிக்கிறது. ஆயினும் இத்திருக்கோயிலுக்கு தன்னையே அர்ப்பணித்து கொண்ட அமைச்சர் திரு கருவூரார் அவர்களை யாரும் இன்று நினைவு கூறுவதில்லை. திரு கருவூரார் அவர்களின் வடிவமைப்பில்தான், அவருடைய ஆலோசனை பெயரில்தான் இத்திருக்கோயில் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ளது. அவர் ஒரு அமைச்சர் மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சித்தர் என்பது ஒரு சிலர் மட்டுமே அறிந்த உண்மையாகும். இன்றும் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இத்திருக்கோயில் இருந்து வருகிறது என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே அறிந்து கொள்ளும் ஒரு சூட்சமான உண்மையாகும். இத்திருக்கோயில் தமிழுக்கும் தமிழருக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள ஒரு பிணைப்பை காட்டுவதாக சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலானது தமிழுக்கும் தமிழருக்கும் இடையூறு ஏற்படுத்துபவர்கள் இத்திருக்கோயிலின் மைய பகுதியான நுழைவு பகுதியில் நுழைவது இல்லை என்பது சொல்லப்படுகிறது. அவ்வாறு நுழைந்தால் அது அவருடைய வாழ்க்கைக்கும் உயிருக்கும் ஆபத்து என்றும் நம்பப்படுகிறது. ஆகையால் சாதாரண மக்கள், உண்மையான பக்தர்கள் இத்திருக்கோயிலின் பிரதான நுழைவாயில் நுழைந்து சொல்ல அச்சப்படுவதில்லை. ஆனாலும் ஒரு சில பிரமுகர்கள் மட்டுமே இத்திருக்கோயிலின் நுழைவான, அதாவது பிரதான நுழைவாயிலில் நுழைந்து செல்ல அச்சப்படுகிறார்கள். அது இன்றும் நடந்து கொண்டுதான் வருகிறது. இது முக்கியமாக அரசியல் பிரமுகர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் தெரிந்த ஒரு உண்மையாகும். இத்திருக்கோயிலின் மேல் மாடத்தில் பிரதான கட்டிடங்கள் இருந்தது. ஆனால் பல போர்களின் காரணமாக அவை சேதப்படுத்தப்பட்டு இன்று எச்சமுள்ள சில பகுதிகள் மட்டுமே காணப்படுகிறது. இந்த மேல் பகுதியில் பல்வேறு மாடங்களும் பல்வேறு அறைகளும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அத்தகைய கலைநயமிக்க அந்த கட்டிடங்களும் மாடங்களும் இன்று பல்வேறு காரணங்களால் அழிக்கப்பட்டு இன்று எச்சமுள்ள பகுதி மட்டுமே மிஞ்சி காணப்படுவது என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. அந்த பகுதிகள் போரால் அழிக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்றும் இக்கோயிலின் வியப்பு எண்ணத்தக்க வகையில் அமைந்திருக்கும் என்பது சிறப்பு. அவ்வாறே இத்திருக்கோயிலில் உள்ள சித்திரங்கள் மிக வியக்கத்தக்கது. 1000 ஆண்டுகள் கடந்தும் அந்த வண்ணங்கள் இன்றும் அழியப்படாமல் பாதுகாக்கப்பட்டும் இயற்கையோடு இணைந்தும் காணப்படுகிறது. இத்தகைய சிறப்புமிக்க இத்திருக்கோயிலை நாமும் வரக்கூடிய சந்ததியினரும் கட்டிக்காக்க வேண்டும் என்பதே அனைவரும் நோக்கமாக உள்ளது. சாதாரணமாக வண்ணப்பூச்சிகள் ஒரு சில ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். ஆனால் இத்திருக்கோயில் உள்ள வண்ணங்கள் அனைத்தும் உயிரோட்டம் உள்ளவையாகவே காணப்படுகிறது. பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியாகவும் ரம்மியாகவும் அழகாகவும் காட்சியளிக்கின்றன. எந்த வகையான செயற்கையான வண்ணப்பூசுகள் கொண்டு இவை செய்யப்படவில்லை. அனைத்தும் இயற்கையான வண்ணப்பூசுகளை கொண்டுமே தயாரிக்கப்பட்டது. இக்கோயிலில் உள்ள நந்திக்கு மிக தனி சிறப்பு உண்டு. இப்பொழுது நீங்கள் காணக்கூடிய இந்த நந்தி என்பது மன்னர்கள், அதாவது நாயக்கர் மன்னர்களால் நன்கொடையாக கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆயினும் இத்திருக்கோயிலில் ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் அவர் கோய்த்த நந்தி என்பது அவருடைய திருவாயிலுக்கு வெளியே இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அந்த நந்தி என்பது தற்போது வாராகியம்மன் கோயில் அருகே இருப்பதாகவும் கருதப்படுகிறது. ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் செய்யப்படக்கூடிய இந்த நந்தியின் பூஜையை காண மக்களுக்கு 1000 கோடி கண்கள் தேவை. ஏனென்றால் அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தியாகவும் மிகவும் அழகாகவும் பார்ப்பதற்கு காட்சியளிக்கும். பொங்கல் மற்றும் சில முக்கிய விசேஷ நாட்களில் இத்தந்திக்கு செய்யப்படும் பூ மற்றும் காய்கறிகளை கொண்ட அலங்காரம் மக்கள் கண்களுக்கு விருந்து படைப்பதாக அமையும். அடுத்து இக்கருவறையில் உள்ள சிவலிங்கத்தை பற்றி பார்ப்போம். கருவறையில்
வைக்க வேண்டிய லிங்கத்தை அறிவு, ஆற்றல், அமைதி, ஒழுக்கம் முதலியவற்றில் சிறிதும் மாறா சிற்பிகளை கொண்டு நன்கு அமைத்தார் திரு ராஜராஜ சோழ மன்னன் அவர்கள். ஆதி சைவர்களை கொண்டு மருந்து சாந்தி பந்தனம் செய்தபோது மருந்து இளகி விட்டதால் லிங்கம் பீடத்தில் சிறிதும் பொருந்தவில்லை. இதனால் மன்னர் திரு ராஜராஜ சோழன் மிகுந்த கவலையில் ஆழ்ந்தார். அப்போது கருவூர் தேவர் ஈண்டு வந்தால் செயல் நிறைவுறும் என்று வானிலிருந்து ஒரு ஒளி வந்தது. அதை கேட்ட சோழன் மன்னன் திரு ராஜராஜ சோழன் அவர்கள் தெளிவு பெற்றார். கருவூர் தேவரை வரவழைப்பது எப்படி என்று எண்ணிக்கொண்டிருந்தார். ஏனெனில் கருவூரார் அவர்கள் அந்த நேரத்தில் பொதியமலையில் வீற்றிருந்தார். அப்போது அங்கிருந்த யோகநாதர் என்னும் ஞானியார் மாற்று வேடத்தில் மன்னர் முன்பு வந்து நின்று பின்பு யோகநாதர் அவர்கள் ஒரு யோசனை சொன்னார். அதாவது காகத்தின் காலில் ஒரு துண்டு சீட்டை கட்டி அதை பொதிமலைக்கு அனுப்பலாம் என்றும், அவ்வாறே காகத்தின் காலில் ஒரு துண்டு சீட்டை கட்டி பொதியமலைக்கு திரு கருவூரார் அவர்களுக்கு செய்தியாக அனுப்பப்பட்டது. பிறகு இந்த துண்டு சீட்டை திரு கருவூரார் கைகளில் கிடைத்தவுடன் அவை கொண்டு அவர் கோயிலை நோக்கி வந்து அடைந்தார். அவர் தஞ்சையை வந்து அடைந்ததும் மன்னர் ராஜராஜ சோழன் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார். நிலைமையை தன்னுடைய ஞான கண்களால் கருவூரார் கண்டு கொண்ட பிறகு சிவலிங்கத்தை ஆவுடையாருடன் செவ்வனே நிறுத்தி பொருத்தினார். அதன் பிறகு மன்னர் திரு ராஜராஜ சோழன் அவர்கள் லிங்கத்திற்கு 4 திருப்பெயர்களை சூட்டினார். 1 ராஜராஜேஸ்வர முடையார், 2 ஆடவல்லான், 3 தட்சிணமேரு வேடங்கர், 4 பெருவுடையார் ஆகும். குறிப்பாக இக்கோயிலுக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் நிறைய மர்மங்களும் இருப்பது வியக்கத்தக்கது. பைமோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த காணொளிக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை மூலியமே கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.